வெயிட் கெயின் இருக்குதா, மிஸ்டு பீரியட்ஸா, இல்லை லோ எனர்ஜி ஃபீல் பண்ணுறீங்களா? 10 வருஷமாக ஃபார்மசி ஃபீல்டில் இருக்கேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் ப்ராப்ளமும் ஒரே ஒரு இஷ்யூவால தான் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பெண்களுக்கு இதெல்லாமே ஒரே ப்ராப்ளம்னு தெரியாது. பேர் தான் PCOS அண்ட் PCOD. அதுக்கு பேர் தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இதெல்லாவோட சிம்டம்ஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் ஆகும். பெண்களோட உடம்புல ஹை லெவலான ஆண்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சில எஃபெக்ட்ஸ் வரும். பிசிஓஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிசிஓஎஸ் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டும் ரெண்டுமே சேர்ந்தாப்படி தான் இருக்கும். பிசிஓஎஸ் நிறைய வகையான ரீசன்ஸால கூட வரலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இதுக்கு ஒரு மெயினான காரணம். எப்போ ஃபீமேலோட பாடியில் இன்சுலின் லெவல் கூடி இருக்கோ அப்போ மேல் ஹார்மோன்ஸ் கூடிடும். ஃபீமேலில் ஆண்ட்ரோஜன் லெவல் கூடிடுச்சுன்னா ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளம்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால தான் இந்த எல்லா ப்ராப்ளமோடவும் வரும். இன்சுலின் தான் நம்மளோட பாடியோட மாஸ்டர் ஹார்மோன். நிறைய ஃபீமேல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இன்சுலின் லெவலை எப்படி நேச்சுரலி பேலன்ஸ் பண்ணணும்னு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 நேச்சுரல் ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்ற சாப்பாடை வந்து எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்றதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதோட PCOS சிம்டம்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இந்த PCOS ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு ஒரு DM பண்ணுங்க. மறக்காம லைக், ஃபாலோ அண்ட் ஷேர்.